இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் வார்த்தை நல்ல வார்த்தைகள், நன்மைகளை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற வார்த்தைகள். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காக நன்மைகளை செய்ய போகிறார். அவருடைய வார்த்தைகளை படித்து அதை நினைவாகவே இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்றுகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 91:13 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த சங்கீதம் 91 தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. வாக்குத்தத்த வசனங்கள் தான் இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நம்பிக்கை தரும், விசுவாசத்தை உயர்த்துகிற வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இந்த சங்கீதத்தில் இருக்கு. இந்த அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி நம்மை பராமரிக்கிறது, போஷிக்கிறது, பாதுகாக்கிறது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். தேவன் தேவ தூதர்களை அனுப்பி பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மளை தாங்கிக் கொள்கிறார்கள். அதற்கப்புறம் சொல்லப்பட்ட வசனம் தான் இது. நீங்கள் சிங்கத்தின் மேல் நடந்து விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அநேக தடைகளை நம்ம பார்த்து கொண்டே தான் இருப்போம். தடைகள் எல்லாவற்றையும் ஒன்றா படிக்கற்களாக நம்ம மாற்றலாம், இல்லைன்னா தடை கற்களாகவே அவைகளை விட்டு விடலாம். எல்லாவற்றையும் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். எப்படி உங்களால் படிக்கற்களாக மாற்ற முடியும் அப்படின்னா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட சிங்கத்தை பார்த்தாலும், சிங்கத்தை போல சூழ்நிலை, விரியன் பாம்பை போல விஷம் நிறைந்த காரியங்கள் இருந்தாலுமே அவைகள் மேல் உங்களால் நடக்க முடியும். ஏனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பலன் உங்களுக்கு இருக்கிறது. பால சிங்கத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும், நல்ல வலுவான ஃபியர்ஸ் லயன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான லயன் போல சூழ்நிலைகள் நம்மளுக்கு இருந்தாலும் அவைகளையும் நீங்கள் மிதிப்பீர்கள். வலு சர்ப்பத்தையும் நீங்கள் மிதிப்பீர்கள். வலு சர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். வலு சர்ப்பம் எப்பவுமே ஒரு இரையை நெருக்கி தான் கொள்ளும். அதே போல் நெருக்கம் நம்மை நெருக்கி கொண்டு இருந்தாலுமே நீங்கள் அதை மிதித்து போடுவீர்கள். எல்லாவற்றையும் உங்களுடைய படிக்கற்களாக, உங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக உங்களால் மாற்ற முடியும். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சிந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தடை கற்களாகவே அவைகளை விட்டு விடுவீர்கள். ஆப்ஸ்டக்கல்ஸாக அவைகளை பார்ப்பீங்க. அதை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படாது. ஏனென்றால் உங்களுடைய பலத்தில் இதெல்லாம் சாத்தியமாகாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார்னா, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். நம்மளுக்கு வருகிற எல்லா தடைகளையும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் தடைகளை தகர்ப்பவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் பெரிய பிரச்சனையாக நீங்கள் பார்க்காதீங்க. அவைகள் எல்லாமே பெரிய வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய சவால்கள் இருக்கலாம், சேலஞ்சஸ் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவதற்கு, படிக்கற்களாக மாற்றுவதற்கு, வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தை உங்களை நிரப்பட்டும். எல்லா தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றும்படிக்கு தேவன் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.